Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வேல்முருகன் எந்திரிச்சு எங்க தொகுதிக்கு ஒண்ணுமே பண்ணல இது வரைக்கும் அப்படிங்கிறாரு. இதை நான் அவை குறிப்பில் ஏற்ற முடியாது, அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படும்னு உடனடியாக சபாநாயகர் அறிவிக்கிறார். நீங்க ஒரு மினிஸ்டராய் போயிடுறீங்க, ஜெயிச்சு போயிடுறீங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு வழங்கப்படுகிற மரியாதை என்னவாக இருக்கு அப்படிங்கறத அவருடைய நேற்றைய குமுறலுக்கான முக்கியமான காரணம். ஒரு சமூக நீதி கட்சியில இவ்வளவு பிரச்சனையா? இது நீங்க திமுக கிட்ட தான் கேட்கணும். வேல்முருகன் சொல்றது என்ன அப்படின்னா, நான் வந்து பண்ருட்டி தொகுதியில ரெண்டு பக்கமும் வந்து அணை, ரெண்டு பக்கமும் வந்து நீர் போகுது, நடுவுல எங்க தொகுதி இருக்கு, மழை வெள்ள பாதிப்பு வந்தா பாதிக்கப்படக்கூடிய தொகுதி எங்கள் தொகுதி. எங்க தொகுதிக்கு நான் ஒரு அமைச்சர் வராரு அப்படின்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக என்ன கூப்பிடணும்ல. ஏன்னா சட்டமன்ற உறுப்பினராக அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய குறைகள் புகார்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும். பண்ருட்டி தொகுதி அதோட சட்டமன்ற உறுப்பினர், அந்த தொகுதி வந்து எதால மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த தொகுதிக்கு ஒரு அமைச்சர் வராரு, துணை முதலமைச்சர் வராரு அப்படின்னா அதுக்கு கூட எங்களுக்கு தகவல் சொல்ல மாட்டாங்க. மிகப்பெரிய சார்ஜ் என்னன்னா 2000 ரூபாய் கடலூருக்கு அறிவிச்சாங்க இல்லையா, என்ன 2000 ரூபாய் பிச்சை போடுறீங்களா அப்படின்ற. சட்டமன்றத்துல ஒரு முறையும் இவர் எழுந்து பேச ஆரம்பிச்சா இடையூறு செய்யறவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். சபையுடைய நாயகரே வந்து அது வந்து இடையூறு செய்யும் விதமா பேசுவார் அப்படிங்கறதுதான் வேல்முருகனோட குற்றச்சாட்டு. 6 செகண்ட்ல ஒரு டாபிக்கை பேச சொல்றாங்க, 6 செகண்ட்ல எப்படி பேச முடியும்? நன்றி வணக்கம் தான் சொல்ல முடியும். வாங்க வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். அப்புறம் இன்னைக்கு என்ன சூடான செய்திகள்? தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேச்ச பாத்தீங்களா? கண்டிப்பாக. ஆமா, குமுறி இருக்காரு மனுஷன். கரெக்ட். என்னன்னா சமீப நாட்களா திமுக கூட்டணியில ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கா, சலசலப்பு இருக்கா அப்படின்னு தான் ஒரு மிகப்பெரிய வாதமா போயிட்டு இருக்கு. குறிப்பா ஆதவர்ஜுன் தொடங்கி வைத்த அந்த விஷயம் வந்து இப்ப வேல்முருகன்ல வந்து நிக்கிறதா தான் இதை வந்து பாக்குறாங்க எல்லாருமே. மிக குறிப்பா வேல்முருகன் சொன்ன சார்ஜஸ் எல்லாமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஒரு கூட்டணி கட்சியோடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடிய ஒருவர், அவர் வந்து அவருடைய மாவட்டம், அவர் இருக்கக்கூடிய தொகுதி பண்ருட்டி தொகுதி, அதோட சட்டமன்ற உறுப்பினர், அந்த தொகுதி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, எதால மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த தொகுதிக்கு ஒரு அமைச்சர் வராரு, துணை முதலமைச்சர் வராரு அப்படின்னா அதுக்கு கூட எங்களுக்கு தகவல் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. மிகப்பெரிய சார்ஜ் என்னன்னா 2000 ரூபாய் கடலூருக்கு அறிவிச்சாங்க இல்லையா, என்ன 2000 ரூபாய் பிச்சை போடுறீங்களா அப்படின்றாரு. இதுக்கான காரணம் சென்னை வெள்ளத்துக்கு 6000 ரூபாய் கொடுத்தாங்க, அங்க 2000 நம்ம பேசிருக்கோம், 6000 ரூபாய் கொடுத்ததை பத்தியும் பேசிருக்கிறோம். சோ கடலூருக்கு என்ன நீங்க பிச்சை போடுறீங்களா, வஞ்சிக்கப்படுகிறதா கடலூர்? இது முன்னாடில இருந்து எழக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்கு. ஏன்னா இப்போ தஞ்சையில வந்து ஒரு மீத்தேனோ இல்ல எரிவாயோ இதோட சம்பந்தமான திட்டம் வருது அப்படின்னா உடனே நான் டெல்டாக்காரன் அப்படின்னு முதலமைச்சர் பேசுவார் சட்டமன்றத்துல. அங்க எந்த திட்டம் வந்தாலும் அதை வந்து கைவிடுவதற்கான அழுத்தத்தை திமுக தரும். ஆனா கடலூர்ல இன்றும் பிரச்சனையாக இருக்கிறது என்எல்சி பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வை வந்து தமிழக அரசு தந்திருக்கா அப்படின்னா அது இல்லவே இல்லை. இவரும் கடலூர்ல ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவராக இருக்கிறார் வேல்முருகன். சோ கிட்டத்தட்ட வேல்முருகனுடைய இந்த பேச்சை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில் முதல் விரிசல் தொடங்கி விட்டதா. இந்த காலகட்டமும் ரொம்ப முக்கியமான காலகட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் பொதுக்குழுல என்ன பேசுறாரு, ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கப்படுங்கிறாரு. அதுக்கு முன்பாக விஜய் வந்து பேசும்போது திமுகவுடைய கூட்டணி கணக்கு மைனஸ் ஆகும் அப்படிங்கிறாரு. இந்த சீக்வன்ஸ்ல முதல் குரலாக ஆதவர்ஜுன் குரல் இருந்தது, இரண்டாவது குரலாக வந்திருப்பது வேல்முருகன் குரல். அது முதல் குரல் ஆதவர்ஜுன் அப்படின்னு 19 எடுத்துக்க முடியாது. என்ன பாத்தீங்க அப்படின்னா, எலெக்ஷன் அப்பவே காங்கிரஸ்க்கு வந்துட்டு கிட்டத்தட்ட அதிமுக கூட போய் சேர்ந்துருமா, காங்கிரஸ் அங்க போயிடுமா, இழுபறியில அதிமுகல மூத்த தலைவர்கள் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, காங்கிரஸ் எங்க பக்கம் வர்றதுங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு, எங்க கிட்ட மெடிசன் இருக்கு, எங்க கிட்ட வாங்க அப்படின்னு கூக்குவி வித்தாங்க. பட் அது செல்லுபடி ஆகல. ஆனா இப்ப வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி பலமாக இருப்பதாக தான் வெளி உலகத்துக்கு காட்டப்பட்டுக்கிட்டு வருது. ஆனா உள்ளுக்குள்ள நிறைய நாட்களாகவே புகைச்சல் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே என்ன அப்படின்னா, அடுத்தடுத்து வராங்க, நம்ம கூட்டணியிலேயே இருந்துகிட்டு இருக்கோம், நமக்குன்னு ஒரு அதிகாரம் இல்லையே, நமக்குன்னு ஒரு ஆட்சி, அடுத்தடுத்து வராங்கதான். எல்லாமே தான் சொல்றேன். வாழையடி வாழையா எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம வெளிப்படையா போக வேண்டாம், வராங்க, இருக்கட்டும், வந்துட்டு போறாங்க, சாமர்த்தியம் இருக்கு, திறமை இருக்கு, ஆட்சி பண்றாங்க. பட் கூட்டணியில இருக்கும், நம்மளுக்குமே ஏதாவது கொடுப்பாங்க, பங்கு இருக்கும்னு எதிர்பார்த்தோம். 4 சீட்டு கேட்கிற இடத்துல நீங்க 2 சீட்டு தான் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அது கிட்டத்தட்ட எரிச்சலாக தானே இருக்கும். இதெல்லாம் வாய்ஸ் ரைஸ் ஆக தான் செய்யுது.
பட் வேல்முருகனுடைய இன்னொரு குற்றச்சாட்டா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, எலெக்ஷன் வர்ற வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க, கூட்டணியில முதல் வரிசையில உட்கார வைக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. நீங்க ஒரு மினிஸ்டராய் போயிடுறீங்க, ஜெயிச்சு போயிடுறீங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு வழங்கப்படுகிற மரியாதை என்னவாக இருக்கு அப்படிங்கறது அவருடைய நேற்றைய குமுறலுக்கான முக்கியமான காரணம். அதுல 2 விஷயம் பார்க்கலாம். ஒண்ணு, வேல்முருகன் தமிழக சட்டமன்றத்தில் எப்படி நடத்தப்பட்டார் அப்படிங்கிறது ஒண்ணு. வேல்முருகன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தொகுதியில் அவர் எப்படி அமைச்சர்களால் நடத்தப்பட்டார் அப்படிங்கிறது 2. இது 2ஆ பார்க்கலாம். 3வது, ஒரு கூட்டணி கட்சி தலைவராக அவர் எப்படி நடத்தப்பட்டார் அப்படிங்கிறது 3. இந்த 3 தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சட்டமன்றத்துல ஒரு முறையும் இவர் எழுந்து பேச ஆரம்பிச்சா இடையூறு செய்யறவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். சபையுடைய நாயகரே அதை இடையூறு செய்வதுமா பேசுவார் அப்படிங்கிறது தான் வேல்முருகனோட குற்றச்சாட்டு. 6 செகண்ட்ல ஒரு டாபிக்கை பேச சொல்றாங்க. 6 செகண்ட்ல எப்படி பேச முடியும்? நன்றி வணக்கம் தான் சொல்ல முடியும். நன்றி வணக்கம் கூட சொல்ல முடியாது. அது எல்லாம் எந்திரிச்சோம்னா நன்றின்னு சொன்னாலே 6 செகண்ட் முடிஞ்சிடும். இவ்வளவு ஒரு 6 செகண்ட் கொடுத்து ஒரு விஷயத்த பேச சொன்னா எப்படி பேச முடியும்? அது மட்டும் இல்லாம 2021 தேர்தல் இந்த அறிக்கையில திமுக வெளியிட்ட அறிக்கையில, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டமன்றம் வருடத்துக்கு 100 நாட்கள் நடக்கும் அப்படின்னு அவங்க தேர்தல் வாக்குறுதி கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேல ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அந்த வாக்குறுதியில தமிழக சட்டமன்றம் லைவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது லைவ் பண்றாங்க. ஆனா எதிர்கட்சி தலைவர் பேசும்போது கட் பண்ணிடுவாங்க. அது வேற. வேல்முருகன் பேசும்போது நிறைய இடையூறுகளை சபாநாயகர் செய்தாருங்கிறது அவரோட குற்றச்சாட்டு. இந்த வாட்டி வெறும் 2 நாட்கள் மட்டும்தான் தமிழக சட்டமன்றமே நடந்தது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ராமதாஸ் அவர்கள் குற்றச்சாட்டா சொன்னார். எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒரு பக்கம் வேங்கை வயல் பிரச்சனையாகட்டும், டங்ஸ்டன் பிரச்சனையாகட்டும், பரந்தூர் பிரச்சனையாகட்டும், மழை வெள்ள பாதிப்புகளுக்கு மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை மக்களுக்கு சேர வேண்டிய நிவாரண தொகை சேர்ந்ததா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இதை தாண்டி சட்டம் ஒழுங்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்துல தமிழக சட்டமன்றத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளாவது நடத்தி இருந்தாங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும். என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அது என்னென்ன பிரச்சனைகளை பேசணும்னு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும். ஆனா இவங்க கொடுத்த டைம் வெறும் 2 நாட்கள் தான். 2 நாட்கள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் அதிரடியாக நிறைவேற்றப்படுது. அதே மாதிரி வேல்முருகன் எந்திரிச்சு எங்க தொகுதிக்கு ஒண்ணுமே பண்ணல இது வரைக்கும் அப்படிங்கிறாரு. இது நான் அவை குறிப்பில் ஏற்ற முடியாது, அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படும்னு உடனடியா சபாநாயகர் அறிவிக்கிறார். இவ்வளவுத்தையும் செய்யறது அவருடைய கூட்டணி கட்சி. தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படிங்கிறது திமுகவுடைய கூட்டணி கட்சி. திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுவதையே தமிழக சபாநாயகர் அலோவ் பண்ணல அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. சோ இது சட்டமன்றம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நடக்கல. 2வது, அங்க பேசுவதற்கு யாருக்கும் ஒரு அனுமதி இல்லை. அதை தாண்டி எதிர்கட்சி தலைவர் தான் டங்ஸ்டன் பற்றி பேசினார். ஆனா நீங்க அந்த லைவ் நீங்க பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். சிஎம் உடைய எதிர்வினை ஃபுல்லா வந்திருக்கும். சிஎம் எந்திரிச்சு நான் முதலமைச்சராக இருக்கும் வரை இந்த திட்டம் வராது அப்படிங்கிறது, அப்புறம் அமைச்சர் மூர்த்தி பேசினது, அப்புறம் அவை முன்னவர் துரைமுருகன் பேசினது, இது எல்லாமே ஃபுல்லா வந்திருக்கும். ஆனால் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது ஒரு கோர்வையா வராது. ஒரு கடத்துல பேசும்போது டக்குன்னு கட் பண்ணிட்டு ஒரு கார்டு வந்துடும், தமிழக சட்டப்பேரவை நிகழ்வு நேரலை அப்படின்னு டக்குன்னு வந்துடும். இது நிறைய டிஜிட்டல் மீடியால இருக்கவங்களுக்கும் பார்த்தாங்க. சேட்டலைட் மீடியாவுக்கு சேட்டலைட் மீடியா அதை எடுத்து லைவ் பண்ணுவாங்க இல்லையா? லைவ் பண்ணும்போது டக்குன்னு வந்துச்சு. அப்புறம் என்ன போவாங்க, டக்குன்னு ஆடு போவோம். ஆமா. சோ இந்த மாதிரியான சூழல் சட்டமன்றத்தில் நிகழ்ந்தது. அதிலும் எடப்பாடி அவர்கள் சொன்னது முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு பேசுவதற்கு கூட குறிப்பிட்ட கால அவகாசம் கூட வழங்கப்படவில்லை, வேகமாக என்னுடைய பேச்சை நிறுத்த வேண்டியதா போயிடுச்சு, எனக்கு பேசவும் அனுமதிக்கப்படவில்லை. அதை தாண்டி தான் வெளியே அவர் மன்னராட்சி என்ற மாதிரியான கோபக்கணைகளை தொடுத்திருக்கார் அப்படின்றதையும் பார்க்கணும். இது திமுக கூட்டணி ஆட்சி ஓகே, எல்லாமே பண்றாங்க. கூட்டணி வைக்கும் போது இந்த சமூக நீதி, இவங்க சொல்ற இந்த மாதிரியான மரியாதை குறைவு, இதெல்லாம் அப்ப யோசிக்கவே இல்லையா? முதல் விஷயம், திமுக கூட்டணி ஆட்சி கிடையாது. அது கூட்டணியில இருக்காங்க. ஓகே, நீங்க கூட்டணி வைக்க போறீங்க, ரொம்ப வருஷமா அவங்க கூட டிராவல் பண்றீங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திருப்பீங்க, எல்லாமே பண்ணிருப்பீங்க. கூட்டணி சேரும் போது அவங்க அப்படி இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியவே இல்லையா? கடைசி நேரத்துல இப்போ உங்களுக்கு ஒரு வழி கிடைக்குது அப்படின்னும் போது இது திமுக தரப்புல இருந்து என்ன பாக்குறாங்க அப்படின்னா, ஏன் தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருச்சோ, இன்னொரு செகண்ட் டோர் ஓபன் ஆயிடுச்சோ, அதிமுகவினுடைய சூழ்ச்சியாக இருக்குமோ, எதிர்கட்சிகளுடைய திட்டமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்க காய் நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் 2 நாள்லயே முடிச்சிட்டாங்க. இது என்ன மேடம், என்னன்னா நீங்க கூட்டணியில நீங்க 2021 கூட்டணியில நிக்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க, உள்ள வரீங்க, எல்லாம் பண்றீங்க. இவருக்கு ஒரு பொறுப்பும் கொடுத்துருக்காங்க. கூடுதலா ஒரு குழுவுடைய தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பும் கொடுத்துருக்காங்க. செல்வ பிறந்தகைக்கு எப்படி ஒரு பொறுப்பு இருக்கோ இவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க.
பொறுப்பு கொடுக்கறதுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா எப்படி இவர்கள் நடத்தப்படுகிறார்கள் அப்படின்னு இவங்க வந்து வெளில சொல்லும் போதுதான் எல்லாமே நமக்கே அதிர்ச்சியா இருக்கு. இல்லைங்க, ஒரு சமூக நீதி கட்சியில இவ்வளோ பிரச்சனையா? இது நீங்க திமுக கிட்ட தான் கேட்கணும். வேல்முருகன் சொல்றது என்ன அப்படின்னா, நான் வந்து பண்ருட்டி தொகுதியில 2 பக்கமும் வந்து அணை, 2 பக்கமும் வந்து நீர் போகுது, நடுவுல எங்க தொகுதி இருக்கு, மழை வெள்ள பாதிப்பு வந்தா பாதிக்கப்படக்கூடிய தொகுதி எங்கள் தொகுதி. எங்க தொகுதிக்கு ஒரு அமைச்சர் வராரு அப்படின்னா, எங்க தொகுதிக்கு நான் ஒரு அமைச்சர் வராரு அப்படின்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக என்ன கூப்பிடணும்ல. ஏன்னா சட்டமன்ற உறுப்பினராக அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய குறைகள் புகார்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும், அவர் எடுத்து சொல்லுவாரு. ஆனா இவரை கூப்பிடவே இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகும்போது கூட எனக்கு வந்து அழைப்பு இல்லை அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. ஓகேவா? 2வது விஷயம், இப்ப இவர் வந்து இப்ப அணை ஒரு விஷயம் சொல்லிருக்காரு. அணையை வந்து நீங்க கட்டி கொடுங்கன்னு கேட்டுக்கிறாரு. எப்ப கேட்டிருக்காரு? 2021 கேட்டிருக்காரு. இப்ப என்ன ஆச்சு? 2025 வரப்போகுது. இப்ப வரைக்கும் அந்த அணை வந்து கட்டப்படவில்லை. அந்த அணை கட்டப்படாததால் தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ இது தொகுதி சார்ந்த பிரச்சனை தானே, மக்கள் சார்ந்த பிரச்சனை தானே. இதை சட்டமன்றத்துல பேசுவதற்கு எந்திரிச்சா 6 செகண்ட் டைம் கொடுக்குறாங்க. 6 செகண்ட்ல எப்படி வந்து பேச முடியும் அப்படிங்கறது அவங்களோட சார்ஜ் இருக்கு. சோ தொகுதிக்கு வரும்போது அமைச்சர்களும் அழைக்கல, தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் அவருக்கான மரியாதை இல்ல, சட்டமன்றத்திலும் அவருக்கான மரியாதை இல்ல. 3வது கூட்டணி கட்சி சார்ந்த விஷயங்கள். கூட்டணி கட்சிகள் சார்ந்த விஷயங்கள்ல எனக்கு தெரிஞ்சு திமுக அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதோ இல்ல ஒரு கூட்டம் நடத்துறதோ, இது மதசார்பற்ற அணின்னு சொல்லுவாங்கல்ல, மதசார்பற்ற அணியின் மாநாடு, ஒரு கலந்தாய்வு கூட்டம், அந்த மாதிரியான எந்த கூட்டமும் வந்து 2021 வந்து இப்ப இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நடக்கல. என்ன கடுமையான காலகட்டங்கள் வந்தப்ப கூட, இந்த மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டப்ப கூட ஒரு அனைத்து கட்சி கூட்டம் மாதிரி இல்ல, ஒரு குறைந்தபட்சம் ஒரு கூட்டணி கட்சிகளையாவது கூப்பிட்டு வச்சு உங்க தொகுதியில் என்ன பிரச்சனை, உங்க தொகுதிக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கூட பேசப்படவில்லை. இப்ப நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, வேங்கையில் வயல் பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லாம். பார்க்க போனா நம்ம தான் அதை பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட முக்காவாசி பேர் அதை மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஒரு மக்களை தவிர. அது பெரிய அளவில் அவ்வளவுதான், அது நாளடைவில் மறக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. அதற்கான ஒரு முன்னெடுப்புகள் என்ன ஆச்சு அப்படின்றதும் இன்னும் வெளியே வரல, அதுவும் தெரியவும் இல்லை. குற்றவாளிகள் இந்நாள் வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவும் இல்லை. இதுக்கப்புறமும் கண்டுபிடிக்கப்படுவாங்களா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறிதான். இல்ல, ஆனா இதுல விஜய் அவர்கள் இதை வந்து எடுத்து பேசுனது இதுக்கு ஒரு தனி வெளிச்சம் பாய்ச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ரொம்ப நாளா நீங்களே சொன்ன மாதிரி எல்லாருமே மறந்த ஒரு விஷயம். ஏன் எல்லாம் மறந்துட்டாங்கன்னா, இதை விட பெரிய பிரச்சனை எல்லாமே அவங்க லைஃப்ல எல்லாமே அவங்க திட்டு. இப்போ வட மாவட்டம் எடுத்துக்கினா பரந்தூர் எத்தனை நாள் ஆரம்பிச்சாங்க, இன்னமும் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த தொகுதியிலும் திமுக ஜெயிச்சு விட்டது. அதுக்கப்புறம் இப்போ மதுரை டங்ஸ்டன் அங்க இருக்கக்கூடிய அந்த போராட்டம், அது கொஞ்ச நாள் போராடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சட்டசபை எலெக்ஷன் வந்துடும், அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இது எல்லாமே போராட்டம். சோ இந்த பெரிய பெரிய இஷ்யூஸ் வந்ததுக்கு அப்புறம் மேபி அந்த வேங்கை வயல் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன இஷ்யூவா அமைங்கி போயிருக்கலாம். ஆனா அந்த விஷயத்தை இவங்க அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். திமுக அரசு இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான அழுத்தம் கூட்டணி கட்சிகள் தராங்களா அப்படின்னா தந்தை ஒருத்தர் தூக்கி வெளில போட்டிருக்காங்க. கண்டிப்பா இதுதான் நடந்தது. மரியாதை இல்லைன்றாங்க. கேள்விகள் கேட்டா பிடிக்கல. அதுல ஒரு விஷயம் சொல்றாரு வேல்முருகன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். தமிழக சட்டமன்றத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளை சம்பந்தமா பேசும்போது இவர் எழுந்திருச்சிருக்கிறார். ஒரு முக்கிய தலைவர், திமுக முக்கிய தலைவர், ஒரு மூத்த அமைச்சர், அவரும் பேர் சொல்ல, நம்மளும் பேர் சொல்ல வேணாம், பேர் சொல்லாமே யாருக்கும் மேபி தெரிஞ்சிருக்கும். யோ பசி எதுக்கு உட்காரியா கண்டுபிடிச்சிருப்பாங்க நேரம். இது சட்டமன்றத்தில் நடந்த விஷயம்னு வேல்முருகன் பதிவு செய்யறார். இது என்ன லாங்குவேஜ்? இது வந்து நீங்க இது ஒன்றும் உங்க வீடு கிடையாது, இது ஒன்றும் உங்க ஆபீஸ் கிடையாது. இல்லைன்னா இதை வந்து சட்டமன்றத்துல பேசக்கூடிய விஷயம். பசிக்குது உட்காரியா, இதுதான் வந்து சட்டமன்றத்தில் நடக்குதுன்னு சொல்றாரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதை சொல்றாரு. இதை வந்து அட்ரஸ் பண்ணிருக்கணும். இது வந்து மேபி இந்த சம்பவம் நடந்தப்போ முதலமைச்சர் இல்லாம இருக்கலாம். ஆனா மூத்த அமைச்சர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, மூத்த அமைச்சர். ஆனா இது சொன்னதே ஒரு மூத்த அமைச்சர் சொல்றது. அப்போ உங்க கூட்டணி கட்சியை எப்படி நடத்துறீங்க? சோ இப்ப இது வந்து வெடிக்க தொடங்கி இருக்கு. இப்ப 2025 வந்து நெருங்கிட்டு இருக்கோம். சோ இப்ப வந்து வேல்முருகன் அவர்கள் சொன்ன இந்த அவருடைய பிரஸ் மீட் வந்து ரொம்ப முக்கியம். 3வது, கடலூர் மாவட்டத்தை தொடர்ச்சியாக வஞ்சிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட அது பெரிய அளவுல வளர்ச்சி அடையாத ஒரு மாவட்டமாக தான் இருக்கிறது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உயர்கல்வித்துறை அமைச்சரா யாரு இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? பொன்முடி அவர்கள் தான் இருந்தாங்க. விழுப்புரம் மாவட்டமானது உயர்கல்வியிலையும் சரி கல்வித்துறையிலுமே கொஞ்சம் பின்தங்கிய மாவட்டமாகத்தான் இருக்கிறது. அதுக்கான ஒரு முன்னேற்பாடுகள் எதுவுமே செய்யல. நிறைய மூத்த அமைச்சர்கள் வந்துட்டு தன்னுடைய தொகுதி பக்கமே நிறைய வாட்டி போறதில்லை, தொகுதி பணிகள்ல ஈடுபடுறதில்லை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்துட்டு நம்ம நிறைய இடத்துல பப்ளிக் பைட்டுக்கு போகும்போது மக்களே நேரடியாவே சொல்லவும் செய்யறாங்க. அவரா எலெக்ஷன்ல ஓட்டு கேட்ட வந்தப்ப நாங்க பார்த்தது, அதுக்கப்புறம் நாங்க பார்க்கவே இல்லை
அப்படின்ற மாதிரியான. ஆனாலுமே கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் உழைக்கக்கூடிய வேல்முருகன் மாதிரியான ஆட்கள் வந்துட்டு இந்த மாதிரி புறக்கணிக்கப்படுவது அப்படின்றது அந்த சமூக மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க. கண்டிப்பாக தேர்தல் வரும்போது அதற்கான பதிலடிகளை கொடுப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும். நான் எப்படி நடக்க போகுது அப்படின்றதுதான் தெரியல. இவர் போற இடம், ஒருவேளை வேல்முருகன் அவர்கள் எடுக்க போற அடுத்த அடியானது, எடுத்து வைக்க போற அடுத்த அடியானது கிளியர் கட்டாக இருக்கும் பட்சத்தில், அவருடைய கூட்டணி வியூகமானது தெளிவாக இருக்கும் பட்சத்தில் திமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பாகத்தான் என்னால பார்க்க முடியும். இல்ல இப்ப வரைக்கும் அவர் வந்து எந்த முடிவும் எடுக்கல. இப்ப வந்து அவர் எதிர்த்து பேசியிருக்கிறாரு, வெளிப்படையா வந்து பேசியிருக்கிறாரு. ஆனா வந்து எங்களுக்கு என்ன பிச்சை போடுறீங்களா அப்படின்னு சொன்னதும், அதே மாதிரி துணை முதலமைச்சர் எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணலன்னு சொன்னதும் அவங்களோட ஈகோவை வந்து ரப் பண்ணியிருக்கும். எந்த ஒரு கட்சியா இருந்தாலுமே இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட். இது அவங்கள நிச்சயமா அவங்களோட ஈகோ வந்து ரப் பண்ணியிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதுல ஏதாவது பேட்ச் ஒர்க் நடத்தி திருப்பி அவரை வந்து உள்ள தக்க வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் வேல்முருகன் போன்றவர்கள் திமுக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னா, நீங்க ராமதாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா அவருக்கு வேற வேலை இருந்து முதலமைச்சர் சொல்லிட்டு போறாரு. வட மாவட்டங்கள்ல வலிமையா கூட விடுதலை சிறுத்தைகள் கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இவ்வளவு நாளா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஓகேவா? இப்ப அதே மாவட்டத்துல இருக்கக்கூடிய இன்னொரு தலைவரையும் வந்து இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னா, அப்போ கிட்டத்தட்ட நீங்க கூட்டணி வச்சாலும் அந்த கட்சியோட தொண்டர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆதவ் அர்ஜுன் கட்சியில இருந்து தூக்கிட்டாங்க. அவரும் வந்து நிரந்தரமா விலகிட்டாரு. ஆனா விசிக தொண்டர்கள் தங்களுடைய முழு மனசோட திமுக கூட்டணிக்கோ திமுகக்கோ வாக்கு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குல்ல. அவங்க நிச்சயமா போடுவாங்களா? எங்க பார்த்தாலும் கம்ப பிரச்சனை வருது. எந்த கட்சி வேணா கொடி ஏத்தலாம், விசிக கொடி மட்டும் ஏத்தக்கூடாதுன்னு எங்க பார்த்தாலும் பிரச்சனை வருது. மாவட்ட கலெக்டர் வந்து உத்தரவு போடுறாங்க, அப்புறம் சஸ்பெண்ட் பண்றாங்க, அப்புறம் ஊழியர்கள் போராடணும்னா திருப்பி சஸ்பெண்ட் வந்து ரிவோக் பண்றாங்க. என்ன நடக்குது? இது உங்களுக்கு கூட்டணியில இருக்கிறவங்களுக்கே உங்க கட்சி தலைவருக்கே மரியாதை இல்ல, நம்ம கட்சி தலைவருக்கே மரியாதை இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடை தான் வந்து எடுத்துட்டு போக வருது. உண்மையிலேயே வந்துட்டு வாக்குகளை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இது வந்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாய ஒளியாக தான் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கப்படணும். ஏன்னா இவருக்கு பின்னாடி வந்துட்டு இவரு இன்னும் ஒரு சாதாரண எம்எல்ஏ தானே அப்படின்னு நினைக்க முடியாது. இவர் கை காட்டுறவர் தான் அடுத்த எம்எல்ஏ அந்த ஊர்ல. இவருக்கான தனி வாக்குகள் அங்க இருக்கதானே. இல்ல மேடம், இவருக்கு தனி செல்வாக்கு இருக்கு. தனி செல்வாக்கு இருக்கு. தனி இவருக்கு வந்து வெறும் அந்த அவருடைய தொகுதி அப்படிங்கறத கடந்து கடலூர்லயும் இவருக்கு ஒரு கணிசமான செல்வாக்கு இருக்கு. அது கடலூர்ல இருக்கிறவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். கடலூர்லயும் ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு இருக்கு. அதெல்லாம் தாண்டி நீங்களே சொன்ன மாதிரி அவருடைய சமூகமும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அப்படிங்கிற போது இதுல என்னன்னா, துரைமுருகன் ஏற்கனவே இந்த அமைச்சரவையில இருந்து கொஞ்சம் வந்து புறக்கணிக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. ராமதாசா அவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்றீங்க. வேல்முருகனை எனக்கு பசி இருக்குதியா உட்காரியா அப்படிங்கிறீங்க. தொடர்ச்சியா நான் இந்த சீக்வன்ஸ் சொன்னது ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, 3 பேருமே ஒரே சமூகம். சோ இது எந்த மாதிரியான ஒரு மெசேஜை வெளியே கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு அரசியல்வாதிகளுக்கு, அதுவும் வந்து ஒரு சீசன்டு பொலிட்டீஷியன் லைக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இது தெரிஞ்சும் ஏன் இதுல வந்து அவங்க வந்து எதுவும் தலையிடாம இருக்கிறாங்க, இதுல பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பொறுத்து வந்து பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறார் வேல்முருகன். ஆனா அவருடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கணும். அதுவும் இவருடைய குமுறல் வந்து இன்னைக்கு நேத்து உண்டான குமுறல் கிடையாது. ரொம்ப நாளாவே உள்ள அடக்கி வச்சிருந்த குமுறலை தான் வந்து இப்போ பஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு தேர்தல் கூட்டணிக்கான மாற்றங்கள் நிறைய இருக்கும் அப்படின்றத கூட எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரா இப்பதான் வெளியே குமுற ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரிம்மா, இன்னொரு விஷயம் பொறுப்பா பேசுவோம். நன்றி.